Hi friends, welcome to my channel Mama DIY. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதுவரைக்கும் மாமா DIY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோட வீடியோஸை நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு 3 கலர் தேவைப்படும். இதுக்கு 7 அடியில் 30 ஒயர் பிளாக் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க், எல்லோ, 3 கலர்லேயும் 7 அடி எடுத்திருக்கேன். மொத்தம் 42 ஒயர் எடுத்திருக்கேன். அதில் கருப்பு தனியாக போட்டுக்கிடணும், 2 ஒயர் எடுத்து. அதுக்கப்புறம் கருப்பு பிங்க்கு இந்த ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடணும். அதுக்கடுத்து பிளாக்கும் எல்லோவும் சேர்ந்து முடிச்சு போடணும். இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கிடுங்க. இது யூடியூப் சேனலில் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் போடுறேன். இமேஜ் அனுப்பி இதை மாதிரி நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஒரு சிஸ்டர். அவங்களுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். 4 எல்லோ, 8 பிங்க்கு, 9 பிளாக் முடிச்சு வந்திருக்கு. இது 8, இது 4. இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இது கிராஸாக தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஒயரில் 2 எடுத்துக்கிடுங்க. 2 எடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒரு சிஸ்டர் சேனலில் பின்னியிருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் பின்னியிருக்கேன். அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த முடிச்சில் ஒரு எல்லோ நாட் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இது பிங்க் நாட் சேர்க்கணும். பிங்க் நாட் 4 முடிச்சு சேர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முடிச்சையும் நம்ம சேர்க்கணும். இன்னும் ஒரு நாட். இப்போ 4 முடிச்சையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ 4 பிங்க் கலர் சேர்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு எல்லோ. இந்த எல்லோ பார்டர் மாதிரி வரும். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 பிளாக் நாட் அதை சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு எல்லோ. டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து 4 பிங்க் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு எல்லோ, அதுக்கடுத்து 2 பிளாக் சேர்த்துருக்கேன். இந்த எல்லா முடிச்சையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மேலே கிராஸாக இருக்கிறதெல்லாம், இன்ட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நாட் போடணும். அடிப்பாக போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் 3 கலர் எடுத்துக்கிடுங்க.
இந்த மாதிரி மேலே ஒரு லைன் அடிபாகம் ஒரு லைன் போடணும். இப்போ ஒரே இதான் நான் போட்டேன். 7 லைன் போட்டிருக்கேன் ஒரு பக்கமாக. இந்த பக்கமும் 7 வரணும், இன்னொரு பக்கமும் 7 வரணும். அதே மாதிரி இந்த கார்னரில் இருந்து 7 நட் இதை திருப்பி அதே மாதிரி போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி சாய்வாகவே வரும் ஒவ்வொரு ஒயரும். இந்த சைடும் ஒரு 7 நட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் எதுவும் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படி அனுப்புகிறது அதோட வேலை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் 7 நாட் போட்டுட்டேன். ஃபுல்லாக அடிப்பாகம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து 6 7 ரெண்டையும் கார்னர் திருப்பி இருக்கிறேன். 6வது 7வது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம சாதாரணமாக முடிச்சு போடணும். அதுக்கப்புறம் எல்லோ ஒயர் வரும்போது நாம் டைவர்சன் நாட் போடணும். இப்போ அதில் ஒரு நாட் மட்டும் நான் சொல்லித்தரேன். நான் தனியாக வீடியோ போடுறேன் எப்படி டைவர்சன் நாட் போடுறது அப்படிங்கிறது. அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கிடுங்க. இப்போ எல்லோ எடுத்துக்கிடுங்க. எல்லோ ஒயர் வந்து எடுத்து மடிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கிடணும். பக்கத்தில் வந்து பிளாக் கலரை சுற்றணும். சுற்றி இந்த எல்லோ ஒயரையே அதே மடிப்பில் சொருகணும். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயரை கீழ் நோக்கி கொண்டு வந்து இந்த எல்லோ மடிப்பில் இந்த மாதிரி சொருகி டைட் பண்ணிடணும். இதுதான் டைவர்சன் நாட். இதில் வந்து ஒரு 6 நாட் போட வேண்டியது வரும். இதை டைட் பண்ணிடணும். கொஞ்சம் ஜாஸ்மின் நாட் மாதிரியாக இருக்கும். டைட் பண்ணும்போது இந்த பிளாக் கலர் ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 5 நாட் போட்டுக்கிடலாம். மொத்தம் வந்து இதில் 6 நாட் போட்டிருக்கேன் டைவர்சன் நாட். இப்போ இந்த எல்லோ வந்து இடது பக்கமாக திரும்பி இருக்கும். பார்டர் மாதிரி இந்த மாதிரி திரும்பி இருக்கும். நம்ம இந்த நாட் போடும்போது திரும்பி இருக்கும். இந்த டிசைன் வரும். அதுக்கடுத்து பிளாக் கலர் ஒயரை அப்படியே சாதா முடிச்சு போடணும். இதில் வந்து டைவர்சன் நாட் தேவைப்படாது. மொத்தத்தை பிங்க் கலர் மட்டும் 4 5 6 நாட் போட வேண்டியது இருக்கும். இது பிளாக் கலர் எப்பொழுதும் போல் நம்ம சாதாரண முடிச்சு போட்டுக்கிடலாம். இதே மாதிரி இன்னொரு கார்னரும் திருப்பிக்கிடலாம். 6 7 இது 2 ஒயரையும் எடுத்து கார்னர் திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு அதே மாதிரி எல்லோ கலர் ஒயரை வந்து டைவர்சன் நாட் போடணும். டைவர்சன் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி வரும். எல்லோ வந்து இடது பக்கமாக திருப்பி விடணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் சாதாரணமாகவே நம்ம பின்னிக்கிட்டு வரணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அடிப்பக்கமும் இதே மாதிரி 6 நாட் போடணும் டைவர்சன் நாட். இப்போ இதில் ஒரு 6 நாட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேலே இந்த மாதிரி அடிபாகம் இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 6 நாட் நான் டைவர்சன் நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழ்பாகத்துலேயும் இந்த மாதிரி 6 நாட் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக பின்னி மேலே வர கூட பின்ன வேண்டியதுதான். இந்த பக்கமும் ஒரு 6 நாட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்கேயும் ஒரு 6 நாட் டைவர்சன் நாட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக முடிச்சு போட்டு மேலே வர கூட பின்னணும். இப்படி டைவர்சன் நாட் போடும்போது தான் இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். இந்த கூட பின்னுறதுக்கு 1.5 ரோல் ஆகும். அதுக்கப்புறம் மேலே வர நம்ம கிராஸாகவே பின்னணும். எங்கெங்கே இன்ட்டு மாதிரி வருதோ அதையெல்லாம் நம்ம பின்னிடலாம். இதில் வந்து நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும். சில ஒயர் வந்து ஒரு 2 அடி 3 அடி கூட மீதி இருக்கும். சில ஒயர் வந்து 1 அடி 1/2 அடி இருக்கும். நீங்கள் சமமாக கூட பின்னிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கிராஸாக வேணுனாலும் பின்னிக்கிடலாம். வி ஷேப்பில் வேணும் அப்படின்னா கூட பின்னிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியே நான் மேலே வர கொஞ்சம் பின்னிட்டு காட்டுறேன். 2 பக்கமும் ஒரே அளவாக பின்னணும். இப்போ நான் வந்து 2 பக்கமே விவியாக பின்னிருக்கிறேன். 4 நாள் முடிச்சு வர மாதிரி பின்னிருக்கிறேன். நீங்கள் இப்படி வேண்டாம் சமமாக வேணும்னாலும் நீங்கள் பின்னிக்கிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த முடிச்சில் நம்ம சொருகிடணும். இந்த மாதிரி 4 நாள் வர மாதிரி பின்னிக்கிடலாம். இந்த மாதிரி கிராஸாகவே சொருகணும். இப்போ கிராஸை நான் சொருகிட்டு அடிபாகத்தில் கட் பண்ணிட்டேன். டிசைன் வந்து இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒரே அளவாக கூட சொருகிக்கிடுங்க. அதுக்கப்புறம் கைப்பிடி நான் முறுக்கை இப்படி போட்டிருக்கேன். 4 அடி ஒயரில் 3 ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன். வெளியே வந்து பிங்க் கலர் ஒயரை வச்சு நான் முறுக்கை இப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 10 அடி ஒயரில் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லாக்குக்குள்ள கைப்பிடி வந்து 4 அடியில் 3 ஒயர் எடுத்து இந்த கைப்பிடி போட்டிருக்கேன். கூட ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா அகலமாகவே இருக்குது. முறுக்கை இப்படி நான் எப்படி போட்டேங்கன்னு லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிடுங்க. இந்த ஃப்ளவரும் நான் லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த கூட பின்னுறதுக்கு 3 கலர் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சுக்கிடுங்க. அடிபாகத்துலேயும் நான் ஒரு 5 குமிழ் வச்சுருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.